ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் கர்த்தருடைய கிருபை இதுவரை இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நோவா வாழ்ந்த நாட்களில கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேல் வந்தது. ஆனா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு ஏன் கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று அந்த அதிகாரம் வாசிக்கும் பொழுது, தேவன் அவனுக்கு தந்த நாட்களிலே அவனுடைய ஜனத்தின் நடுவே அவன் உத்தமனாய் நடந்தான், நீதி உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தமாக 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நோவாவையும் தன் குடும்பத்தையும் அந்த பேழியத்திற்குள் பிரவேசி என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கட்டும். கிருபைக்குள் இருப்போம், ஆசீர்வாதமாய் வாழுவோம்.